அந்த அவுட்ஃபிட் அந்த மாலை அப்படியே டி சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல. எப்படி இருக்காரு குட்டி டி சார்? எங்க ஊர் மதுரையில தனுஷ் சார் வந்திருக்காருக்கு. நான் ரொம்ப பாசமா நல்லா நல்லா அன்பா நினைக்கிறேன். நீங்க கமான் கமான் சொல்லும் போது பயப்புல அப்படியே டீச்சர் ஹெட்மிஸ்டர் நிக்கிற மாதிரி அப்படியே நடுங்கிறான். ஐயோ என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு. இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்தேன். எல்லா கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா அக்டோபர் 1 அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மற்ற எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு டைலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா? ஏய் முக்கியமான டைலாக சொல்லிடாது. அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன். சரியா? செஞ்சுடுவேன். Thank you so much. So sweet of you. எனக்கு புரியுது, இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கும் பயமா தான் இருக்கு. பயத்தை வெளியில காமிக்காம அப்படியே இருக்கணும். ஓகே, எப்படி இருக்காரு குட்டி டி சார்? செஞ்சுடுவேன். பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட் அந்த மாலை அப்படியே டி சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல. எப்படி இருக்காரு குட்டி டி சார்? எங்க ஊர் மதுரையில தனுஷ் சார் வந்திருக்காருக்கு. நான் ரொம்ப பாசமா நல்லா நல்லா அன்பா நினைக்கிறேன். நீங்க கமான் கமான் சொல்லும் போது பயப்புல அப்படியே டீச்சர் ஹெட்மிஸ்டர் நிக்கிற மாதிரி அப்படியே நடுங்கிறான். ஐயோ என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு. இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்தேன். எல்லா கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா அக்டோபர் 1 அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மற்ற எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு டைலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா? ஏய் முக்கியமான டைலாக சொல்லிடாது. அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன். சரியா? செஞ்சுடுவேன். Thank you so much. So sweet of you. எனக்கு புரியுது, இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கும் பயமா தான் இருக்கு. பயத்தை வெளியில காமிக்காம அப்படியே இருக்கணும். ஓகே, எப்படி இருக்காரு குட்டி டி சார்?